அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரே சார்ட்டிங் ப்ரோக்ராம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா, விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி அரே அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அரே வந்து எப்படி டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்க அரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், விண்டோஸ் அப்ளிகேஷன் டைரெக்டாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பேர்லனா சார்ட்டிங் அரே அசெண்டிங் சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் வேணும்னா வீடியோ நம்பர் 5 போயிட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார்ம் ஒன்று ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபார்முக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா அரே அசெண்டிங் ஆர்டர் சொல்லி பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட்டனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், சப்மிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். லேபிளுக்கு பேர் வந்து ரிசல்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ண போகிறோம். சப்மிட்குள்ளே தான் நம்ம வந்து கோடை எழுத போகிறோம். சப்மிட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். நான் கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பட்டனுக்குள்ள ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கோட் கொடுத்துருக்கேன்னா, ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.appendixக்குள்ள த சார்ட்டட் அரே இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் என்ன எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சார்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி டிக்ளேர் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும். இங்கே நான் இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இன்ட் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சார்ட்டுங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூ என்ன பண்ணும், சார்ட்டுக்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். நியூன்றது கீவேர்ட். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணோம் அகெயின். ஸோ என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்ட்டு. ஸோ அரேல பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். சைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, டேரெக்டாக 5 ரேண்டம் வேல்யூ கொடுத்துட்டேன். உங்களுக்கு எத்தனை வேல்யூ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 79, 97, 63, 8 and 12 சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் வச்சு தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் ஐ வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ லெஸ் தென் சார்ட் டாட் லென்த் வந்து டெஸ்டிங் கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறம் I++ வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஜே ஃபார் லூப்பில் ஜே வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா I+1. ஐல என்ன இருக்கும் 0, 0+1 வந்து 1 ஆகிடும். ஸோ ஜேல போயிட்டு 1 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஜே லெஸ் தென் சார்ட் டாட் லென்த் வந்து டெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் J++ வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கப்புறம் இஃபுக்குள்ள சார்ட் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் சார்ட் ஆஃப் ஜே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 79 வந்து 0th வேல்யூ. சார்ட் ஆஃப் ஐல 0 தானே, ஐ வேல்யூ 0. ஸோ அப்போ 79 கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, சார்ட் ஆஃப் ஜேல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 97. 79 கிரேட்டர் தென் 97 இல்லை ஃபால்ஸ். அப்போ இப்போ விட்டு வெளில வந்துடும். திருப்பி அடுத்த ப்ராசஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன ஆகிடும், ஐல என்ன இருக்கும் 79, 79 கிரேட்டர் தென் என்ன இருக்கும் 63. அப்போ ட்ரூ உள்ள வரும். டெம்ப் ஈக்குவல் டு சார்ட் ஆஃப் ஐல என்ன இருக்கு 79, 79 0th வேல்யூ என்ன இருக்கு 79 போயிட்டு டெம்புக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சார்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு சார்ட் ஆஃப் ஜே. சார்ட் ஆஃப் ஜேல என்ன இருக்கும் 63 போயிட்டு ஐக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சார்ட் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டெம்ப்ல என்ன இருக்கு 79, 79 போயிட்டு சார்ட் ஆஃப் ஜே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ எப்போ 5 less than 5 வருதோ லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும் பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி என்ன ஆகும் மேலே போகும். ஸோ இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ப்ராசஸ். எப்போ ஐயோட வேல்யூ 5 less than 5ன்னு சொல்லிட்டு வருதோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும், ஆர்டராக பிரிண்ட் ஆகும் அசெண்டிங் ஆர்டரில். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்மால் நம்பர்லேருந்து லார்ஜஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகும்னா 8, 12, ஸோ அதுக்கப்புறம் 63 பிரிண்ட் ஆகும். ஸோ 79 லாஸ்ட் வந்து 97 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபாருக்கு நேராக கரெக்டாக பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. ஸ்டார்ட் இல்லை F5 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். F10 இல்லை F11 ப்ரெஸ் பண்ணோம். 0 ஐயோட வேல்யூ 0 less than டோட்டல் வேல்யூ எவ்வளோ 5 ட்ரூ. ஸோ 0 less than 5 ட்ரூ உள்ள வரும். J ஈக்குவல் டு I+1. ஐல என்ன இருக்கும் 0, 0+1 வந்து J வந்து 1 ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ ஜேல என்ன இருக்குது 1, 1 less than 5 ட்ரூ. அப்போ உள்ள வரும். சார்ட் ஆஃப் ஐல வந்து 0th வேல்யூ என்ன இருக்குது 79, 79 கிரேட்டர் தென் சார்ட் ஆஃப் ஜேல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 97. ஸோ ஃபால்ஸ். அப்போ இப்போ விட்டு வெளில வந்துடும். திருப்பி மேலே போகும். ஜேயோட வேல்யூ 2, 2 less than 5 ட்ரூ. அப்போ உள்ள வரும். சார்ட் ஆஃப் ஐல என்ன இருக்கும் 0th வேல்யூ 79 கிரேட்டர் தென் செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது 63, 79 கிரேட்டர் தென் 63. அப்போ ட்ரூ உள்ள வரும். ஸோ இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு சார்ட் ஆஃப் ஐ. சார்ட் ஆஃப் ஐல என்ன இருக்குது 79 0th வேல்யூ. அது போயிட்டு டெம்ப்ல ஸ்டோர் ஆகிடும். சார்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு சார்ட் ஆஃப் ஜே. சார்ட் ஆஃப் ஜேல என்ன இருக்குது 63, 63 போயிட்டு சார்ட் ஆஃப் ஐக்கு ஸ்டோர் ஆகிடும். சார்ட் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டெம்ப்ல என்ன இருக்குது 79, 79 போயிட்டு சார்ட் ஆஃப் ஜேக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஜேவோட வேல்யூ என்ன ஆகிடும் 3, 3 less than 5 ட்ரூ. அப்போ உள்ள வரும். சார்ட் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் சார்ட் ஆஃப் ஜே. ஸோ சார்ட் ஆஃப் ஐல என்ன 0th வேல்யூ என்ன இருக்கும் 63, 63 கிரேட்டர் தென் 8. தேர்ட் வேல்யூ வந்து 8. அப்போ ட்ரூ. ஸோ அப்போ டெம்ப் ஈக்குவல் டு 63 போயிட்டு டெம்புக்கு அசைன் ஆகிடும். சார்ட் ஆஃப் ஐல வந்து 8 போயிட்டு அசைன் ஆகிடும். சார்ட் ஆஃப் ஜேல வந்து 63 போயிட்டு அசைன் ஆகிடும். திருப்பி இப்போ மேலே வரும்.
ஜேயோட வேல்யூ 4, 4 less than 5 ட்ரூ. ஸோ சார்ட் ஆஃப் பை 0th வேல்யூவில் இப்போ என்ன இருக்கும் 8 greater than 12 இல்லை ஃபால்ஸு, அப்போ வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 5 ஜேயோட வேல்யூ 5 less than 5, ஸோ அப்போ ஃபால்ஸு 8 வந்து பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போகும். ஸோ ஐயோட வேல்யூ 2. ஸோ ப்ராசஸ் இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். எப்போ ஐயோட வேல்யூ 5 less than 5 வருதோ ஸோ அப்போ வந்து லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா அந்த சார்ட்டட் அரே இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகும்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 8, ஸோ அடுத்த நம்பர் 12, அடுத்து 63, 79, 97 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி அரே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பேர்லன்னா சார்ட்டிங் அரே டிசெண்டிங் சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் வேணும்னா வீடியோ நம்பர் 5 போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்ம் ஒன்று ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபார்முக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா அரே டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்முக்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்கேன். பட்டனுக்கு என்ன பேர்னா சப்மிட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். லேபிளுக்கு என்ன பேர்னா ரிசல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் வந்து ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ சப்மிட் பட்டனில் தான் கோடு எழுதணும். சப்மிட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். நான் கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பட்டனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கோட் கொடுத்துருக்கேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.appendixல த சார்ட்டட் அரே இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஸ்லாஷ் என்ன எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னா டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணோம். என்ன டேட்டா டைப்னா இன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூ போயிட்டு ஏக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ட்டு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம். அரேல சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ 5 ரேண்டம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா 15, 41, 25, 88, 71 கொடுத்துருக்கேன். இங்கே சைஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டேரெக்டாக வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஐ வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ லெஸ் தென் a டாட் லென்த் வந்து டெஸ்டிங் கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறம் i++ வந்து இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் இன்ட்டு j ஈக்குவல் டு i+1. ஐயில் என்ன இருக்குது 0, 0+1 போயிட்டு என்ன ஆகும் 1 ஆகும். 1 போயிட்டு ஜேல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்புறம் j லெஸ் தென் a டாட் லென்த் வந்து டெஸ்டிங் கண்டிஷன். அப்புறம் j++ வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இஃப் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், a of i வந்து லெஸ் தென் a of jவா இருந்துச்சுன்னா என்ன வரும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும். ஸோ அப்படி இல்லைன்னா இஃப் விட்டு வெளில போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் appendixல என்ன கொடுத்துருக்கேன், a of i வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒன்றா ப்ராசஸ் பண்ணி a of iல என்ன இருக்கோ பிரிண்ட் பண்ண போகிறேன். திருப்பி மேலே என்ன ஆகிடும், ஐ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ எப்போ அந்த கண்டிஷன் 5 less than 5 வருதோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்க போகிறேன். கரெக்டாக ஃபாருக்கு நேரம் பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. ஸ்டார்ட் இல்லை F5 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். F10 இல்லை F11 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐயில் என்ன இருக்குது 0, 0 less than 5 ட்ரூ. அப்போ உள்ள ஒரு ஜேல என்ன இருக்கும் 0+1, ஜேல என்ன ஸ்டோர் ஆகிடும் 1 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஜேல 1 இருக்கும், 1 less than 5 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும் a of iல என்ன இருக்கும் 0th எலமெண்ட் என்ன இருக்கும் 15, 15 less than என்ன இருக்குது 41. ஸோ அப்போது ட்ரூ உள்ளே வரும். டெம்ப் ஈக்குவல் டு a of i. a of iல என்ன இருக்குது 15, டெம்புக்கு போயிட்டு 15 அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் a of i ஈக்குவல் டு a of j. a of jல என்ன இருக்குது 41, 41 போயிட்டு a of iக்கு அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் a of j ஈக்குவல் டு டெம்பில் என்ன இருக்குது 15, 15 போயிட்டு a of jக்கு அசைன் ஆகிடும். திருப்பி மேலே போகும். ஸோ ஜேயோட வேல்யூ 2, 2 less than 5. ஸோ அப்போ ட்ரூ உள்ளே வரும். ஸோ a of iல இப்போ என்ன இருக்குது 41 இருக்குது. 41 less than 25 இல்லை, அப்போ ஃபால்ஸு வெளில வந்துடும். திருப்பி மேலே போகும். ஜேயோட வேல்யூ 3, 3 less than 5 ட்ரூ. ஸோ அப்போ உள்ளே வரும். 41 less than 88. ஸோ அப்போ ட்ரூ உள்ளே வரும். டெம்ப் ஈக்குவல் டு என்ன ஸ்டோர் ஆகிடும், a of iல 41 இருக்குது. 41 போயிட்டு டெம்புக்கு ஸ்டோர் ஆகிடும். a of i ஈக்குவல் டு a of j. a of jல இப்போ என்ன இருக்குது 88, 88 போயிட்டு a of iக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் a of j ஈக்குவல் டு டெம்பில் என்ன இருக்கும் 41 இருக்கும், அது போயிட்டு a of jக்கு ஸ்டோர் ஆகிடும். திருப்பி மேலே போகும். ஸோ மேலே போயிட்டு ஜேயோட வேல்யூ என்ன ஆகிடும், ஜேயோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும் 4, 4 less than 5 ட்ரூ. அப்போ உள்ளே வரும். a of i less than a of j. ஸோ அப்போ என்ன இருக்குது 88 less than 71 இல்லை, ஃபால்ஸு. அப்போ வெளில வந்துடும். ஜேயோட வேல்யூ 5, 5 less than 5. ஸோ அப்போ ஃபால்ஸு லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ என்ன பிரிண்ட் ஆகிடும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 88 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ ப்ராசஸ் வந்து
இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். எப்போ ஐயோட வேல்யூ 5 <5 வருதோ ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ ஃபைனலாக அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும்னா த சார்ட்டட் அரே இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 88 71 41 25 15 சொல்லிட்டு லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.